ரத்தகரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று கற்பனை நாளிலே நாம் தொடங்குவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்படுகிறது. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உங்களுக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நாங்களே என் சாட்சி என்று சொல்கிறார். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறிய என்று அங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக அநேக என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43:11 வாசிக்கிறோம். என்னை தவிர தேவன் இல்லை என்று சொல்லி 44 பார்க்கிறோம். என்னை தவிர தேவன் உண்டோ என்று 44:8 ஏசாயா புத்தகம் 44:8 வாசிக்கிறோம். அதுபோல என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று தன்னைக்குள் சொல்லுகிறார். 45ஆம் ஏசாயா தீர்க்கதரிசன அதிகாரத்தில் 6வது பார்க்கிறோம். அதே 45:21 பார்க்கிறோம். என்னை தவிர வேறொரு இல்லை என்று சொல்கிறார். என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று 41 சொல்கிறார். இப்படி என்னை என்று யாருமே இல்லை என்று மற்ற புத்தகத்தில் கர்த்தரே தேவன், அவரையே அண்டிக் கொள்ளுவோம், நம்ம ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருப்போம். அவரே தேவன், அவரே இரட்சகர், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, அவர் ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று நாம் நாளை தொடங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.